ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் லேட்டாக எழுந்திரிச்சு சீக்கிரமாக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். என்னுடைய மார்னிங் ரொட்டீன். காலையில் இன்றைக்கி நான் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் பண்ணலை. நைட்டு கொஞ்சமாக பாத்திரம் விளக்கி வச்சுருந்தேன். பால் பாத்திரத்தை விளக்காமல் சிங்க்லேயே போட்டுட்டேன். நைட்டு குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே எல்லாம் வச்சுட்டு போயிட்டேன். நைட்டு மாவு ஆட்டி வச்சுருந்தேன் காலையில். ஆனால் அது புளிக்காமல் தோசை சுட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ரெடி பண்ணணும். இப்போ நம்ம லேட்டாகவும் எழுந்திரிச்சிருக்கோம், சீக்கிரமாகவும் சமைக்கணும். அதுக்கு ஏற்ற ஒரு ரெசிபினா சாம்பார் தான். சாம்பாருக்கு காய் நறுக்கிறது மட்டும்தான் வேலை. இது எல்லாத்தையுமே நம்ம காய்கறியை, பருப்பு எல்லாத்தையும் குக்கரில் போட்டுட்டு அது கூடவே சாம்பார் பவுடர், ஜீரகம், பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோன்னா எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அதுக்குள்ளே நம்ம தோசைக்கு ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கையிலே நம்ம எடுத்து வச்ச திங்ஸை அங்கங்கே ரைட்டாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் குட்டியாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக தோசை செய்கிறதுக்கு நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கலந்து விட்டுக்கணும். நான் கோதுமை தோசை செய்கிறதுக்குள்ளே குழந்தைங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க. இனிமேல் தம்பி தூக்கி வச்சுட்டே தான் வேலை பார்க்கணும். பாப்பா கொஞ்சம் நேரம் உட்காருன்னு சொன்னால் அவள் கேட்டுப்பா. அவளை உட்கார வச்சுட்டு அப்புறம் தோசைக்கு ரெடி பண்ணிட்டேன். அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாலையும் ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ அதுக்குள்ளே 8 o'clock ஆக போகுது. அவங்களுக்கு நம்ம தோசை ஊற்றி கொடுக்கணும். அவங்க போகும்போது லஞ்சுக்கு குழம்பு மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே அங்கேயே வந்துடும். இருந்தாலும் வீட்டிலேருந்து குழம்பு மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தாளிப்பு மட்டும் செஞ்சிடுறேன். கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகாய் 2 சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு தாளித்து சாம்பாரில் கொட்டிடலாம். அதுக்குள்ளே தோசையும் ஊற்றி வச்சிடலாம். தோசை ஊற்றிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம குழந்தைங்கள பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அவங்க குழம்பு மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் என்னோடய வேலை காலையில் முடிஞ்சிருச்சு. இனிமேல் குழந்தைங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு தான் அடுத்த வேலை நம்மளால் செய்ய முடியும். இப்போ தோசையும் ஊற்றி அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னோடய காலையில் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ காலையிலக்கு கோதுமை தோசையும் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. மத்தியானத்துக்கு நான் ரைஸ் வைக்கணும். பொரியல் ஏதாவது செய்யணும். இல்லைனா ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட்டுப்பாங்க. அவ்வளோதான். பாருங்கள், காலையில் கிச்சன் இப்படி தான் இருக்குது. பால் காய்ச்சிட்டேன். கையோடு டீயும் எனக்கு போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காலையில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பாப்பாவை டீ அடுப்பில் வச்சுட்டு பாப்பாவை ப்ரெஷ் பண்ணுறதுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். அவள் ப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. தம்பிக்கு நான் தான் கையினால் தேய்ச்சி விடுவேன். 2 பேரையும் ப்ரெஷ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பால் உடனே கொடுக்கணும். இல்லைனா அழுதுகிட்டே இருப்பாங்க. காலையில் நம்ம வேலையில் ஃபீடிங் பாட்டில் தேடுறது பெரிய வேலையாக இருக்கும். அதனால் ஃபீடிங் பாட்டிலை மட்டும் ஒரு இடத்துல நம்ம ரெகுலராக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது எங்கேயும் மிஸ் ஆகாது. இப்போ பாலில் கொஞ்சமாக நான் சளி மருந்து இருக்கும். ஒரு பொடி அரைச்சி வச்சுருப்போம். பாட்டி அரைச்சி கொடுத்தது. அதை கொஞ்சம் கலந்துட்டு பனங்கற்கண்டு போட்டு பாப்பாவுக்கு ஆற்றி கொடுக்குறேன். எனக்கு டீயும் ரெடி ஆகிட்டு அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு நானும் டீ குடிச்சிட்டு அன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இன்னையோட முடியுது. இனிமேல் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கள கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். 9:30 கிட்ட ஆக போகுது. ஆனால் இன்னும் வெயில் வரல. பால்கனியில் வெயிலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்